இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 22 அதனுடைய 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டருளுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வருத்தத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம், கண்ணீர் வடித்து கொண்டே கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம், வேதனையோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம், இன்னும் கவலையோடு கூட, பாரத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட, மன வேதனையோடு கூட, பலவீனத்தின் மத்தியில, இழப்பின் மத்தியில, தேவையுள்ள நேரங்களில கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இறங்குகிற தகப்பனாயிருக்கிறார். அவருடைய முகத்தை அவர் மறைத்து கொள்வதே இல்லை. இன்னைக்கு மனுஷனை நம்ம பார்த்து கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்காதவன் போல போய்விடுகிறான். குடும்பமா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனா ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா இருக்கிறது. அழுது கொண்டே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? வியாகுலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கூப்பிடுகிறீர்களா? இந்த பிரச்சனைகளை மாற்றும் என்று கூப்பிடுகிறீர்களா? நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். நிச்சயமாகவே உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தகப்பனா இருக்கிறார். எந்தெந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே கூப்பிடுகிறீர்களோ அந்த கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறக்க மாட்டார், உங்களை விட்டுவிட மாட்டார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டருளினார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஆண்டவரே கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர். ஆண்டவரே, காலையில கூப்பிட்டாலும், மாலையில கூப்பிட்டாலும், இரவு நேரங்களில கூப்பிட்டாலும் சத்தத்தை கேட்கிற தேவன் நீங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.